வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அபிநயா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்லக்கூடியது, கிட்டத்தட்ட பாதி பேர் சொல்லக்கூடியது, ஒன் சொரியாசிஸ் வந்துருச்சுன்னா லைஃப் லாங் சொரியாசிஸ் இருக்கும் அப்படின்றது தான். இதை தாண்டி சொரியாசிஸ்க்கு இயற்கையாக கியூர் இருக்குன்னு நீங்கள் பல முறை சொல்லியிருக்கீங்க. அதற்கான விளக்கம் கொடுங்க. சொரியாசிஸ் சொல்லும் போது நிறைய பேர் பயப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா தொடர்ந்து நம்மளுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை வந்து குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் பயந்துகிட்டே இருப்பாங்க. ஒன்ஸ் வந்துருச்சுன்னா வந்துக்கிட்டே இருக்கும், இல்லை ஃபேமிலிக்கு வந்துடும், குழந்தைங்களுக்கு, வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து நிறையவே வந்து பேஷண்ட் வந்து கேள்வி கேட்பாங்க. எல்லாருக்குமே வந்துருமா, வீட்டில் இப்போ எனக்கு இருக்குது, ஸோ குழந்தைங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துருமா, ஸ்ப்ரெட் ஆகுமான்னு சொல்லிகிட்டே வந்து பயந்துகிட்டே இருப்பாங்க. ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அது ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்கின் எல்லாம் டேமேஜ் பண்ணிடுமா, இதுக்கு குணப்படுத்தவே முடியாதா, வாழ்நாள் ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு அவங்களோட ஒரு பயமாகவே வந்து இருக்குது. ஸோ சொரியாசிஸ்ங்கும் போது எதனால சொரியாசிஸ் நோய் நம்மளுக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட கழிவுகள், நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் வந்து நம்ம உடம்புலேயே தங்குது அப்படிங்கும் போது தான் இந்த மாதிரியான நோய்கள், நம்மளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம், இந்த மாதிரியான நோய்கள் எல்லாமே வந்து வரதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்மளோட கழிவுகள் நம்மளுக்கு வந்து உள்ளக்கு டாக்ஸின்ஸ் வந்து உள்ளக்கே வந்து தங்குது, வெளியில் போகாமல் அங்கங்கே வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும் போது எப்பயுமே வந்து நம்ம உடம்புல வந்து நம்ம உணவு எடுக்கிறோம் அப்படிங்கும் போது ஃபுல்லாகவே எல்லாம் நம்மளுக்கு சாரம் போய் சேர்ந்த பிறகு பார்த்தோம் அப்படிங்கும் போது அந்த சக்கை வந்து வெளியில் போகும். ஸோ இது நாளுக்கு நாளுக்கு வந்து டெய்லி நடக்கிறது. ஆனாலுமே வந்து நம்மளோட உடம்புல பார்த்தோம் அப்படிங்கும் போது அங்கங்கே அந்த நஞ்சுகள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கழிவுகள் பார்த்தோம் அப்படிங்கும் போது ஃபுல்லாக சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அது முழுமையாக வந்து வெளியில் போகலை அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அது தொடர்ந்து பார்த்தோம் அப்படிங்கும் போது அரிப்பு, நமைச்சல், சொறி, இது மாதிரி வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும். சொரிச்சல் எல்லாம் வந்து வந்துக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும். இச்சிங்கெல்லாம் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் பாடியில். நம்மளோட கழிவுகள் வந்து முழுமையாக வெளியில் போகுது அப்படிங்கும் போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான நோய்கள் வந்து சீக்கிரமாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும் போது மெயினாக சொரியாசிஸ் சொல்லும் போது எல்லோரும் எனக்கு வந்து போகுது, வருது, திரும்பி திரும்பி வந்து வந்துக்கிட்டே இருக்குது, கொஞ்ச நாள் சரியாகுது, ஆனால் திரும்பி திரும்பி எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து வந்துடுது, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சரியாகுது, திரும்பி வந்துடுது அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்மளோட ரத்தத்தில் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கும் போது அது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா திரும்பி திரும்பி வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் மெடிசன்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கும் போது ஆயின்மெண்ட், க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது அது கொஞ்ச நாள் சப்ரஸ் ஆகும். திரும்பி பார்த்தோம் அப்படிங்கும் போது கொஞ்ச நாள்லேயே வந்து மீண்டும் வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிடும். அது ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிளட்டில் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது, நம்மளுக்கு முழுமையாக சரியாகலை, பிளட்டில் உள்ள இன்ஃபெக்ஷன் குறைகிறது மாதிரியான மருந்துகள் நம்ம எடுத்துக்கல அப்படிங்கும் போது என்னாகும்னா திரும்பி திரும்பி அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது பிளட்டில் அப்படிங்கும் போது என்னாகும்னா திரும்பி திரும்பி நம்மளுக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துட்டு போயிட்டே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்கின்ல பிளட்டில் வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கும் போது மெயினாக வந்து ஐஜிஇ எடுக்க சொல்லுவோம், நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு 100க்குள்ளே வந்து இருக்கணும். ஸோ அதோட லெவல் பார்த்தோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சொரியாசிஸ் கிடையாது, மற்ற ஏதாச்சும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லை சில பேஷண்ட் பார்த்தோன்னா எனக்கு வந்து உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது, ஸ்கின்ல வந்து ஒரு மாதிரி நமைச்சல், அரிப்பு, சொரிச்சல் எல்லாம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி சில பேருக்கு வந்து பேச்சஸ் இருக்கும், சில பேருக்கு வந்து பேச்சஸ் இருக்காது, வெறும் அரிப்பு மட்டும் இருக்குது, எனக்கு படைகள் எதுவும் இல்லை, உடம்புல எந்தவித பேச்சஸும் இல்லை, படைகள் இல்லை, பட் வந்து எனக்கு அரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பேஷண்ட் வந்து நம்மக்கிட்ட வரும்போது உங்களுக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது சில பேஷண்ட்டுக்கு பேச்சஸ் உள்ள பேஷண்ட் பார்ப்போம், பேச்சஸோட அரிப்பும் வந்து இருக்கும். சில பேஷண்ட்டுக்கு பார்த்தோன்னா வெறும் நமைச்சல் மட்டும் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, ஊறல் இருந்துக்கிட்டே இருக்குது, குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் அந்த அரிப்பும் பார்த்தோம் அப்படிங்கும் போது நைட்டு நேரம் ரொம்ப இன்க்ரீஸாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். டே டைம்னா வந்து எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஆனால் வந்து நைட் டைம் பார்த்தோம் அப்படிங்கும்போது ரொம்ப அரிப்பு வந்து எனக்கு ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டே இருக்குது, கண்ட்ரோல் பண்ணவே முடியல,
தானாக கைகள் போய் அரிக்க ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நிறைய பேருக்கு புண்ணாக வந்து சொரிஞ்சு வச்சுருப்பாங்க, ரத்த கசிவெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அரிப்பு வந்து நிறைய உள்ள பேஷண்ட்டும் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஐஜி டெஸ்ட் எடுத்துக்கும் போது சில பேருக்கு பார்த்திங்கன்னா 300, 400, 800, 700 இந்த மாதிரியான பேஷண்ட்டும் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த அளவு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மள உடம்புல வந்து அரிப்பு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நமைச்சல் ஏதோ ஊறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு புழு ஊறுற மாதிரி இருக்குது, உடம்பு ஃபுல்லாக வந்து ஏதோ ஓடுது அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அவங்களோட லெவல் ரொம்ப ரைஸாக இருக்குது அப்படின்னா, ஸோ எந்த நேரமும் வந்து அவங்களுக்கு அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சொரியாசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, சில பேஷண்ட்டுக்கு வந்து அரிப்பு இருக்கும், சில பேஷண்ட்டுக்கு வந்து அரிப்பு இருக்காது. சில பேஷண்ட் வந்து ஏதாச்சும் பொருட்கள், நம்ம உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கும் போது மட்டும் எனக்கு வந்து அரிப்பு இருக்குது, மற்ற டைம்னா இல்லை, நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேஷண்ட்க்கு பேச்சஸ் மட்டுமே வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேஷண்ட்டும் நம்ம சொரியாசிஸ்லேயே வந்து பார்க்க முடியும். நிறைய பேருக்கு வந்து பேச்சஸோட அரிப்பும் இருக்கும், சில பேருக்கு வந்து வெறும் பேச்சஸ் மட்டும் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், அரிப்பு இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்குது, அரிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து சில உணவுப் பொருட்களை மட்டும் வந்து தவிர்த்துக்க சொல்லுவோம். சில உணவுப் பொருட்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம உடம்புல என்ன பண்ணோம்னா அரிப்பை வந்து உண்டு பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி உணவு எடுத்த அன்னைக்கு மட்டும் சில பேஷண்ட் பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு இந்த கத்திரிக்காய், கருவாடு இந்த மாதிரியான பொருட்கள் எடுத்தேன் அப்படின்னா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எனக்கு அரிப்பு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெயினாக வந்து நம்ம வந்து சொரியாசிஸ் இப்போ பேச்சஸ் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து அரிப்பு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ அரிப்பு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான மெடிசன்ஸ் எடுத்து அதை கம்மி பண்ணிக்கணும். அதை தாண்டி நம்ம வந்து சொரிஞ்சிட்டோம், அரிப்பு வந்துருச்சு, நல்லா வந்து சொரிஞ்சு வச்சிட்டோம் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, இந்த சொரியாசிஸில் வந்து அந்த அரிச்ச இடத்துலேருந்து புதுசாக வந்து நம்மளுக்கு பேச்சஸ் வந்து உருவாகிட்டே வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த புண்ணான இடத்துல வந்து புது பேச்சஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அரிப்பு இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்து கம்மி பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதே போல் உணவு ஏதாச்சும் எடுத்து நம்மளுக்கு இந்த மாதிரி அரிப்புகள் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அந்த மாதிரியான உணவுகள், நம்ம கத்திரிக்காவோ இல்லை கருவாடோ, சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது புளிப்பு அதிகமாக சேர்த்துக்கிட்டோம், அந்த புளி, தக்காளி இந்த மாதிரினா நிறையா சேர்த்துக்கிட்டேன், புளிப்பு வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து அரிப்பு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புளிப்பும் வந்து சில பேருக்கு அரிப்பு வந்து உண்டு பண்ணும். ஸோ அதனால் புளிப்பு, கத்திரிக்காய், கருவாடு, காராமணி, இந்த சிறுபயிறு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரியான பொருட்களை, சில பேருக்கு சுனை உள்ள காய்கறிகள் கூட வந்து ஒத்துக்காது, அப்படியே எனக்கு குத்துது அரிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அரிப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படிங்கும்போது ஸோ அந்த மாதிரியான உணவுப் பொருட்களில் வந்து ஒரு விதமான ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எடுத்துக்கிட்ட பிறகு உள்ளுக்கு வந்து நம்மளோட ஹிஸ்டமைன் செக்ரீஷனை வந்து அதிகப்படுத்தி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி உடம்புல அதிகப்படுத்தி விடும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு ஸ்கின்ல வந்து சொரிச்சல், அரிப்பு, ஊறல் இதெல்லாம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கழிவுகள் எல்லாம் வெளியில் போகிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த அரிப்பு பார்த்தோம் அப்படிங்கும்போது ஒரு 2 days வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப அதிகமாக வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து அரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அரிச்சு புண்ணாயிடுச்சு அப்படிங்கும்போது அதுலேருந்து புது வந்து நம்ம சொரியாசிஸ் பேச்சஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அரிப்பு இருக்குது அப்படிங்கும்போது ஆரம்ப கட்டத்திலே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணும் போது தான் முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இல்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கு அதை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா, எனக்கு டேப்லெட்ஸ் எடுத்து அன்னைக்கு மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு உள்ளக்க பிளட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா திரும்பி வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது தான் முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம், அனிதா. எங்கேருந்து கூப்பிடுறீங்கம்மா? திருச்சியிலிருந்து. ஓகே, இது யாருக்கான கேள்வி? என் பொண்ணுக்கு. உங்கள் மகளுடைய வயது என்னம்மா? 2 வயசு ஆகுது. ஓகேம்மா, டாக்டர் லைனில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம்மா. கேள்வி வந்து அதுக்கு. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். பாப்பாக்கு ரொம்ப அரிச்சிட்டே இருக்கு, போட்டு கை காலெல்லாம் தேய்ச்சிக்குது. ஓகே, எவ்வளோ நாளா? அதுக்கு என்ன சார்? ரொம்ப நாளா இருக்கு. இப்ப பக்கத்துல ஒரு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன். ஓகே. அவங்க வந்து ஒரு கழும்பு மாதிரி கொடுத்தாங்க, ஒரு மருந்து ஒன்று எழுதிட்டாங்க, சிறப்பு.
ஓகே. அது நைட்டு ஊத்திட்டு படுத்தா நைட்டு தேய்ச்சிட்டு காலை எழுந்தோடனே குளிக்க வைக்க சொன்னாங்க. ஓகேம்மா. அந்த மாதிரி செஞ்சா அது கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் திரும்பவும் அதே மாதிரிதான், வேர்க்கவும் மாட்டேங்குது. ஓகேம்மா. ஏதாச்சும் படைகள் மாதிரி வருதா? இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. சுரிஞ்சு அந்த சிவப்பா ஆயிருது. அந்த இடம் மட்டும் அப்படியே தடிச்சு போய் சிவப்பாயிருது. சரி, ஓகே. ஏதாச்சும் நான்வெஜ் ஏதாச்சும் கொடுத்தீங்களா? புரியல. நான்வெஜ் ஏதாச்சும் உணவுகள் எடுத்துக்கும் போது மட்டும் அந்த மாதிரி அரிப்பு வருதா? இல்ல எப்போதுமே நைட்டு எப்பயுமே தூங்கும் போதுதான் பாவம் ரொம்ப கஷ்டப்படுது. சரிம்மா, ஓகே. ஸோ இப்போ நாட்டு மருந்து கடையில் பார்த்தோம் அப்படிங்கும் போது புங்கன் இலைன்னு சொல்லிட்டு கிடைக்கும் உங்களுக்கு. இல்லை புங்கன் மரம் கிடச்சிச்சு அப்படிங்கலாம் கூட அதில் வந்து நம்ம பறிச்சுக்கலாம். ஸோ அந்த இலைகளை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க. ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி வந்து புங்கன் இலையை எடுத்துகிட்டு ஸோ ரெண்டையும் போட்டு நல்லா காய்ச்சிட்டு வடிகட்டி ஸோ அதை வந்து காலையிலையும் நைட்டும் வந்து நல்லா வந்து உடம்புல அப்ளை பண்ணிட்டு வாங்க. நல்லாவே வந்து அந்த அரிப்பு இதெல்லாமே வந்து சீக்கிரமாகவே கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்களோட பெயர் என்ன? ஹலோ சொல்லுங்க மேடம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன? நாங்க வந்து காஞ்சிபுரத்துல பேசுறோம். என் பையனுக்காக கேட்கணும். ஓகேம்மா, உங்க மகனுடைய வயது என்ன? என் பையன் 26. ஓகே, உங்களோட கேள்வி என்னம்மா? இப்பதான் அவருக்கு வந்து எள்ளு உருவாயிருக்காங்க டாக்டர். அந்த கட்டி என்ன சாப்பிட்டா போவோம் ஆர்ஜி மருத்துவமனை? வணக்கம்மா. உங்களோட சந்தேகம் என்னம்மா? இன்னொரு முறை சொல்ல முடியுமா? பையன் 26 வயசு ஆகுது மேடம். வயிற்றுல கல் இருக்குறாங்க. ஓகேம்மா. அது என்ன சாப்பிட்டா வெளியே வரும் மேடம்? சரிம்மா, ஓகே. கிட்னில கல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? மேடம். சரிம்மா, ஓகே. என்ன அளவு இருக்குன்னு தெரியுமா? ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்களா? பாத்துட்டு மேடம் 3.4 இருக்குதுன்றாங்க, 1.3 இருக்குதுன்றாங்க. சரிம்மா, ஓகே. ஸோ கல் கரைஞ்சு வெளியில் வர மாதிரியான மருந்துகள் வந்து பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்ம கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருக்குன்னா ஸோ அது வந்து ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸ்டோன்ஸ்லேயே வந்து நிறைய விதமான ஸ்டோன்ஸ் இருக்கும். கால்சியம் ஸ்டோன்ஸ் இருக்கும், சிஸ்டைன் ஸ்டோன்ஸ் இருக்கும், பாஸ்பேட் ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விதமான ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து கிட்னியில் இருக்குது அப்படிங்கும் போது நம்மளுக்கு அடி வயிற்றில் வந்து நம்மளுக்கு கீழே வந்து வலிக்கிற மாதிரியான ஒரு பெயின் வந்து இருக்கும். இல்லை வந்து அது யுரேட்டர் பக்கம் வந்துருச்சு அப்படிங்கும் போது நம்மளுக்கு அந்த பெயின் பார்த்தோம் அப்படிங்கும் போது அந்த ஹோல் ஹிப்பும் வந்து நம்மளுக்கு வந்து வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பொசிஷனில் இருக்கும் போதும் ஒவ்வொரு பெயின் வந்து வரும். சில பேருக்கு சிவியராக இருக்குது, ஸோ அந்த கல் வந்து நகர்ந்து வெளியில் வர ஆரம்பிக்குது அப்படிங்கும் போது நிறைய வாமிட் சென்சேஷன் வந்து இருக்க ஆரம்பிக்கும், வாமிட் வர ஆரம்பிக்கும், நாசியாக இருக்கும், சில பேருக்கு வந்து பாடி பெயின்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் ஸோ இதை வந்து வெளியில் கரைச்சி கொண்டு வர மாதிரியான மருந்துகள் பார்த்தோம் அப்படிங்கும் போது நாட்டு மருந்து கடையில் நம்மளுக்கு வந்து சிறுப்பு இலைன்னு சொல்லிட்டு மருந்து கிடைக்கும். ஸோ இலைகள் கிடைக்கும். ஸோ அது கிடச்சிச்சு அப்படிங்கும் போது நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி கஷாயமாக வந்து காலையில் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது நம்மளுக்கு கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படிங்கும் போது நல்லாவே கரைஞ்சி நம்மளுக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதுமா, சீக்கிரமாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? எங்க இருந்து கூப்பிடுறீங்க? விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். ஓகே, கொஞ்சம் சத்தமா பேசலாமா? உங்களுக்கான கேள்வி என்ன? விழுப்புரத்துல இருந்து பேசுறேங்க. சரிம்மா, உங்களோட கேள்வி என்ன? மேலெல்லாம் ஒரே அரிப்பா, நைட்ல ஃபுல்லா அரிக்குது. ஓகேம்மா, சரிம்மா. எவ்வளோ நாளாக அந்த மாதிரி இருக்கு? ஒரு 6 மாசமா இருக்குது. சரிம்மா, ஓகே. படைகள் ஏதாச்சும் இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லை. சொரிஞ்சாக்கா அப்படியே தேம்பலாம் வருது, உடனே மறைஞ்சு போகுது. நைட்ல மட்டும்தான். சரிம்மா, ஓகே. நைட்டு மட்டும் ரொம்ப அரிப்பு மட்டும் அதிகமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி சில உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கும் போதும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அரிப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் நைட் நேரம் பார்த்தோம் அப்படிங்கும் போது ரொம்ப அரிப்பாங்க.
அரிச்சு புண்ணாக்கிடுவாங்க. சில பேர் பார்த்தோம் அப்படிங்கும்போது குளிக்கும் போது நார் வச்சு நல்லா தேய்ச்சி விடுறது, இல்லை சீப் எடுத்து தேய்க்க ஆரம்பிப்பாங்க, அரிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களால அந்த அரிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அதனால அரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த பொருள் கிடைச்சாலும் நல்லா குளிக்கும் போது நாரை வச்சு தேய்ச்சி தேய்ச்சி அரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது அரிப்பு வந்து அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அட்டிகேரியான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அட்டிகேரியா அப்படிங்கும்போது காணாக்கடின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அது இருந்துச்சு அப்படிங்கும்போது, அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படிங்கும்போதும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அரிப்பு வந்துட்டு போக ஆரம்பிக்கும். ஒரு 4 நாளைக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது அரிப்பு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் திரும்பி செட்டில் ஆகும், திரும்பி வந்து அரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அரிச்சுக்கிட்டே இருக்கும். அதுவும் நைட் நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியராக வந்து அரிக்க ஆரம்பிக்கும். நம்மளுக்கு மோஷன் போகுது, யூரின் அவுட்புட் நல்லா போகுது அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரிப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இல்லை அரிப்புக்கான மாத்திரைகள் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படிங்கும்போது அன்னைக்கு மட்டும் அந்த அரிப்பு செட்டில் ஆகும். திரும்பி பார்த்தோம்னா திரும்பி வந்து வர ஆரம்பிச்சிடும். அரிச்சோம் அப்படிங்கும்போது நல்லா பட்டையாக வீங்கிட்டு நல்லா செவந்து போகிற மாதிரி வந்து ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காணாக்கடிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து அருகம்புல் எடுத்துக்கலாம். அருகம்புல் எடுத்துட்டு ஸோ அதை வந்து ஒரு கைப்பிடி ஒரு சம்பு தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி வடிகட்டி டெய்லி காலையில் நம்ம 48 டேஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படிங்கும்போது உடம்புல எந்த வித இன்ஃபெக்ஷன் இருக்குது, நம்மளுக்கு அரிப்பு இருக்குது அப்படிங்கும்போது, நம்ம டாக்ஸின்ஸ் இருக்குது, கழிவுகள் எல்லாம் வந்து சேருது அப்படிங்கும்போது நல்லாவே வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த அருகம்புல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம உடம்புல உள்ள அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா கம்மி பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் நல்லா கிளென்ஸ் பண்ணும், நம்மளோட பிளட்டை வந்து நல்லா பியூரிஃபை பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதை 48 டேஸ் வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அரிப்பு வந்து ஃபுல்லாகவே வந்து சரியாக ஆரம்பிச்சிடுமா. அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? வணக்கம்மா. என் பேர் ஷில்பா. நாங்கள் அரக்கோணத்துலேருந்து பேசுகிறோங்க. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எங்கள் பையன் 7 வயசு ஆகுதுங்க. ஓகேம்மா, அவங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. மேடம். வணக்கம்மா. குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா. எங்கள் பையனுக்கு 7 வயசு ஆகுது. போன மாசத்துல ஒரு தடவை வீட்டில் செலவு குழம்பு செஞ்சோங்க. அது சாப்பிட்டாங்க எங்கள் பையன். அதுலேருந்து ஒரு வாரத்துக்கு லூஸ் மோஷன் ஆச்சுங்க. ஓகே. ஆயிட்டு அதுக்கப்புறம் நின்றுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து அப்புறம் வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. சும்மா வயிறு வலிக்குது சொல்கிறாங்க. சரிம்மா. ஓகே. என்னத்தினால இருக்கும்? வலிச்சு லூஸ் மோஷன் மாதிரி போதா? இல்ல, லூஸ் மோஷன் நின்னுடுச்சுங்க. ஆனா வயிறு வலிக்குதுன்னு சொல்றாங்க. அப்பப்போ வலிக்குதுன்னு சொல்றாங்களா? ஆமாங்க. வாயில ஏதாச்சும் அச்சரம் அந்த மாதிரி வந்திருக்கா? புண்ணு ஏதாச்சும் வந்திருக்கா? இல்லைங்க மேடம். சரிம்மா. ஓகே. ஸோ ரொம்ப ஹீட் ஆச்சு, நம்ம பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு அடிக்கடி பார்த்தோம் அப்படிங்கும்போது வயிறு வலி வந்து வர ஆரம்பிக்கும். இல்லை அல்சர் இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான பெயின் வந்து அப்பப்போ வந்துட்டு போக ஆரம்பிக்கும். நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா? ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு முழுமையாகவே அந்த ப்ராப்ளம் சரியாக ஆரம்பிச்சிடும். நேராக வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா? தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ. இல்லை, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் வித்யாங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? காஞ்சிபுரத்துலேருந்து மேம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? என் ஹஸ்பண்ட் கோர்ஸுங்க மேம். ஓகே, அவரோட வயது என்னம்மா? 31 மேம். ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? ஓகே மேம். வணக்கம்மா. வணக்கங்க மேம். சொல்லுங்கம்மா. என் ஹஸ்பண்டுக்கு வந்து அலர்ஜி, காலில் வந்து வெடிப்பு இருக்குங்க மேம். ஓகே. அதுக்கோசம் நாங்கள் கால் பண்ணியிருக்கோம் மேம். அது ஃபுல்லாக வருது அலர்ஜி மாதிரி. சரி, காலில் மட்டும் இருக்கா? ஆமாம் மேம், காலில் மட்டும்தான் இருக்கு மேம். சரி, எவ்வளோ நாளாக இருக்கு? ஒரு 2 months மேம் தான் இருக்கு மேம். ஓகே. படைகள் மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அது மாதிரிலாம் இல்லை மேம். காலில் வந்து வெடிப்பு விட்டு அது அலர்ஜி மாதிரி இருக்கு மேம். வெடிப்பு மாதிரி வந்து தோல் அப்படியே உறிஞ்சிட்டு வருதா? ஆமாங்க மேம், உறிஞ்சிட்டு வருதுங்க மேம். சரி, ஓகே. அதில் நீர் கசிவு, ரத்த கசிவு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அது மாதிரிலாம் இல்லை மேம். அவர் வந்து மேஸ்திரி வைக்கிறாங்க. ஓகே. அதனால இருக்குமான்ட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்கு மேம். சரிம்மா. ஓகே. ஸோ அதே போல் உள்ள நம்மளுக்கு வந்து வலிகள், அரிப்பு ஏதாச்சும் இருக்கா? அது மாதிரிலாம் இல்லை மேம், மேலே மட்டும்தான் இருக்காங்க மேம். மேலே மட்டும் தான் இருக்கு. ஓகேம்மா, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வாடாமல்லி கிடச்சிச்சு அப்படிங்கும்போது நம்ம அதை தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிக்கலாம்.
காய்ச்சிட்டு வடிகட்டிட்டு ஸோ அதை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது கால்களில் வந்து வெடிப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது இப்போ சொரியாசிஸே எடுத்துக்கிட்டோன்னா சில சொரியாசிஸ் வகைகள் பார்த்தோம் அப்படிங்கும்போது காலில் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ பிளான்டார் சொரியாசிஸ் சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த வகையான சொரியாசிஸ் இருக்குது அப்படிங்கும்போது அது உள்ளங்காலில் மட்டும் வரும். நம்மளுக்கு வந்துட்டு தோல் உரியிறது, ஸோ அதே போல் பாலமாக வெடித்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வலி இருக்கும். நடக்கவே முடியாது, செப்பல் போட முடியாது, கீழே காலை வைக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து வலிகள் இருக்கும். சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது ரத்தம் கூட வந்து இரத்த கசிவு வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் பித்த வெடிப்பு இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப வெடிச்சிட்டு காலை வந்து கீழே வைக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் ஸோ அந்த மாதிரி வாடாமல்லி வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி டெய்லி வந்து அது காலையிலையும் நைட்டும் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வரோம் அப்படிங்கும்போது நல்லாவே அந்த வெடிப்புகள் எல்லாமே நல்லா சரியாகி உங்களுக்கு அந்த இரத்த கசிவு இருந்துச்சு அப்படின்னாலுமே நல்லா வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும், சீக்கிரம் சரியாக ஆரம்பிச்சிருமா. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் கவியரசி மேம். அவங்களுக்கு வந்து 17 வயசு ஆகுது. ஓகே. பொண்ணு. அவளுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு 8 வயசுலேருந்து இளநரை இருக்குங்க மேம். ஓகேம்மா, சரி. சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து கிரே ஹேர் ப்ராப்ளம் இருக்கா? ஆமாங்க மேம். அது வெள்ளை முடி நிறைய வாக்கில் தான் 1 2 இருந்துச்சு, திடீர்னு நிறைய வந்துச்சுங்க மேம். இப்போ 17 வயசு ஆகுது. அப்போ போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஒன்றும் சரியா வரலைங்க மேம். எண்ணெய் தான் தடவிட்டு இருக்கேன், தேங்காய் எண்ணெய். சரிம்மா, ஓகே. ஸோ அவங்க பேரண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி இருக்குமா? எனக்கெல்லாம் இப்பதான் மேம் வந்திருக்கு. நான் அந்த பேரண்ட் தான் பேசுறேன். இப்பதான் மேம் வந்திருக்கு. முன்னக்க மட்டும்தான் எனக்கு இருக்கும். அவங்க அப்பாவுக்கு அந்த மாதிரி இருக்கா? இல்லைங்க மேம், ஒரு முடி கூட இல்லை அவங்க அப்பாவுக்கு. சரிம்மா, ஓகே. சில குழந்தைங்களுக்கு வந்து சத்து குறைபாடு இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு அந்த மாதிரி கிரே ஹேர் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மெயினாக வந்து ஹேருக்கு நம்மளுக்கு அயன் கண்டென்ட் போய் சேரணும். ஸோ அது கம்மியாகுது, நம்மளுக்கு அயன் டிஃபிஷியன்சி ஆகுது, அயன் குறைபாடு இருக்குது அப்படிங்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஹேர் ஃபால் வந்து ஆக ஆரம்பிக்கும். இல்லை வந்து இந்த மாதிரி கிரே ஹேர் வெள்ளை முடி வந்து அதிகப்படியாக வந்து வர ஆரம்பிக்கும். சின்ன வயசில் பார்த்தோம் அப்படிங்கும் போது 1 2 தான் வந்து ஆரம்பிக்கும். ஸோ அடுத்து தொடர்ந்து போக போக பார்த்தோம் அப்படிங்கும் போது அயன் கண்டென்ட் ஒழுங்காக வந்து அந்த ஹேருக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கிரே ஹேர் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல சத்தான உணவுகள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அதே போல் அயன் கண்டென்ட் உள்ள ஃபுட்ஸ் வந்து நிறைய நம்மளோட உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அயன் கண்டென்ட் ஃபுட்டு பார்த்தோம் அப்படிங்கும் போது பேரிச்சம்பழம், அத்திப்பழம், மாதுளைப்பழம், ஸோ இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் முருங்கைக்கீரை வந்து நிறைய எடுத்துக்க சொல்லுங்கள். முருங்கைக்கீரை வந்து நம்மளுக்கு கால்சியம் கண்டென்ட்டும் நிறையா இருக்கும். ஸோ அதே போல் அயன் கண்டென்ட்டும் நல்லாவே வந்து சேர ஆரம்பிக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்மளுக்கு சூப்பாவோ இல்லை வந்து குழம்பாவோ பொரியலாவோ வந்து கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது நல்லாவே அயன் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் நம்ம வந்து வீட்டில் வந்து எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கலாம். கிரே ஹேருக்குன்னு சொல்லும் போது நம்மளுக்கு எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கலாம். ஸோ அதில் என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கரும்புல்லான்னு சொல்லுவோம், கருநெல்லி போட்டுக்கலாம். ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம், அதே போல் செம்பருத்தி பூ போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் 3த்தையும் போட்டு நல்லா காய்ச்சி நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது நல்லாவே நம்மளுக்கு வந்து அந்த கிரே ஹேர் எல்லாம் வந்து சீக்கிரமாகவே சரியாக ஆரம்பிச்சிடும். அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். உங்கள் பேர் என்ன? ஹலோ மேடம், என் பேரு சரண்யா, நான் திருவாரூர் மாவட்டத்துலேருந்து பேசுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் கேட்கணும். உங்க வயசுமா? 33. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? என் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஓகேம்மா, அது வந்து ஒரு 3 வருஷமாவே இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கணும் கால் பண்ணேன். சரிம்மா, ஓகே. சைனசைட்டிஸ் 3 வருஷமாவே இருக்கு. அதாவது சிம்டம்ஸ் கொடுக்குதா உங்களுக்கு? தலைவலி, தலைபாரம்? ஆமா, தலையை ரொம்ப வலிக்குது, தும்மலா வருது காலையிலே. ஓகே, சரிம்மா, ஓகே. மூக்குல இருந்து நீர் வடிகிறது அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? எப்பயாவது இருக்கு. எப்பயாச்சும் இருக்கு. ஓகே, தலைவலி எப்பயுமே இருக்கா? இல்ல, அதுவும் எப்பயாவது அந்த நீர் வரும்போது தலைவலியும் சேர்ந்துடும். சரிம்மா, ஓகே. நம்மளுக்கு சைனசைட்டிஸ் இருக்குது அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா
நிறைய பேருக்கு இந்த தலைவலி தலைபாரம் வந்து ஒரு காமனாகவே வந்து இருக்க ஆரம்பிக்கும். எனக்கு வந்து தலை எப்போதுமே ஒரு பாரமாகவே இருக்குது, நீர் சேர்ந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது, தலையை கீழே குனிஞ்சோன்னா எனக்கு வந்து தலை சுற்றுற மாதிரி இருக்குது, இல்லை வந்து தலையில் மூட்டை கட்டி வச்ச மாதிரி ஒரு பாரமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தலையில் நம்மளுக்கு சின்ன சின்ன சைனஸ் ஸ்பேசஸ் வந்து இருக்கும், எம்டியாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு நீர் சேருது அப்படிங்கும் போது தான் இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த நீர் எப்படி சேரும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு இப்போது தலையை குளிச்சுட்டு நம்ம ஒழுங்காக துவட்டுறதில்ல, தலையை வந்து நல்லா துவட்டுறதில்ல அப்படிங்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கேல்பில் உள்ள தண்ணி எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ரூட்ஸ் வழியாக நம்மளுக்கு அந்த போர்ஸ் ஸ்கின்ல எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு போர்ஸ் இருக்கும். ஸோ அது வழியாக வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இறங்கி அந்த எம்டி ஸ்பேஸில் அந்த சைனஸ் ஸ்பேஸ்லாம் வந்து நீர் போய் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் நம்மளுக்கு நிறைய வேர்க்கிற மாதிரி உடல் தன்மை சில பேருக்கு இருக்கும். எப்பயுமே வேர்த்துக்கிட்டே இருக்கும். நார்மலாக ஃபேன் கீழே தான் உட்காந்துருப்பாங்க, ஆனாலுமே வேர்த்துக்கிட்டு இருக்கும். லைட்டாக சின்னதாக வேலை செய்வாங்க, இல்லை வெயிலில் போயிட்டு வந்தாலுமே ரொம்ப வேர்க்கிற மாதிரியான உடல் தன்மை வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸ்வெட் கிளான்ஸ் பார்த்தோம் அப்படிங்கும் போது அதிகமாக வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வேர்த்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த போர்ஸ் வழியாக போய் நம்மளுக்கு அந்த சைனஸ் ஸ்பேசஸில் தான் வந்து சேர ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் இந்த 2 ரீசன்னால தான் நம்மளுக்கு வந்து நீர் வந்து சேர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நீர் சேருது அப்படிங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து நம்மளுக்கு அந்த சைனஸ் ஸ்பேஸில் போய் ஃபுல்லாக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஃபுல்லாச்சு அப்படிங்கும் போது ஸோ அந்த டைம் பார்த்தோம் அப்படிங்கும் போது வலிக்கும். நிறைய பேருக்கு எனக்கு தலை குளிச்சா வந்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தலை குளிக்கிற இன்னைக்கெல்லாம் வந்து எனக்கு வலிக்குது, அதுக்காகவே பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 20 டேஸ்க்கு ஒன்ஸ் 1 மந்த்துக்கு ஒன்ஸ் குளிக்கிறவங்களும் இருக்காங்க. எதனால அப்படிங்கும் போது நம்மளுக்கு அன்றைக்கி தலை குளிச்ச அன்னைக்கு நம்ம ஒழுங்காக தலையை துவட்டல. மெயினாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெளியில் உள்ள ஹேரை மட்டும் வந்து நல்லா ட்ரை பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஸ்கேல்ப் ரீஜியனில் பார்த்தோம் அப்படிங்கும் போது அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, நல்லா துவட்ட மாட்டாங்க. ஃபுல்லாக வந்து அந்த நீரை ட்ரைன் பண்ணும் போது தான் நம்மளுக்கு திரும்பி வந்து நீர் போய் சேராது. இல்லை அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அந்த நீர் வந்து போய் சேர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்கேல்பில் உள்ள நீர் போய் சேர்ந்துச்சு அப்படிங்கும் போது அந்த பேக் ஃபுல்லாகிடுச்சு, அந்த சைனஸ் பேக் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா அன்றைக்கி வந்து நம்மளுக்கு வலி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இந்த நீர் வந்து இப்போ ஒரே டைம் வந்து நம்மளுக்கு சேராது, ஒரே நாளில் நம்மளுக்கு வந்து அந்த நீர் வந்து சேராது. கொஞ்சம் கொஞ்சமாக மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக சேரும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அந்த சைனஸ் ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாகி நம்மளுக்கு வலிகளை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இது சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு மூக்கு வழியாக வந்து நீராக வந்து போய் நம்மளுக்கு வெளியில் போக ஆரம்பிச்சோம். சில பேருக்கு போகாது, உள்ளக்கே தங்கிட்டு தலைபாரம் இருக்கும், அப்பப்போ தலைவலி இருக்கும். ஸோ அதே போல் அடுக்கு தும்மல் மாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, காலையில் எந்திரிச்சோடனே வந்து அடுக்கு தும்மல் மாதிரி போட்டுருவாங்க. சளியெல்லாம் வெளியில் வராது, பட் வந்து தும்மல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. காலையில் எந்திரிச்சோடனே வந்துடுது, எனக்கு அடுக்கு தும்மல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படிங்கும் போது தலையில் நம்மளுக்கு நீர் நிறைய சேருது, நம்மளுக்கு அந்த சைனஸ் பேக் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படிங்கும் போது தான் இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, கொம்பு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் சுக்கு பவுடர் எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் எலுமிச்சை சாறு எடுத்துக்கலாம். ஸோ இதை 3த்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து தலையில் பத்து போட்டுட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour கழித்து நம்ம ரப் பண்ணி எடுக்கும் போது உள்ளக்க நம்மளுக்கு நீர் இருக்குது. ஸோ சைனஸ் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகிடுச்சு அப்படிங்கும் போது அந்த நீரை வந்து நல்லாவே வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த பத்து போடும் போது ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும், சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த தலைவலி தலைபாரம் இதெல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். அதே போல் நீங்கள் நேர ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங். என்னோட பேர் சிவபத்மா, நான் கடலூர்லேருந்து பேசிட்டு இருக்கேன். ஓகே, எனக்கு வந்து ஹேர்ல டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இப்போ ஒரு 3-5 இயர்ஸாவே இருக்கு. ஓகேம்மா, சரி. அரிப்பு ஏதாச்சும் இருக்கா, ஹேர் ஃபால் இருக்கா? ஒரு 1 வீக்ல 3 days குளிக்கிறேன் தலை. ஓகே. அப்படியே வந்து குளிக்க போகும்போது குளிச்சுட்டு வரும்போது அந்த டேண்ட்ரஃப் ஒன்றும் தெரியவே இல்லை. காய்ந்த முடியெல்லாம் காய்ஞ்ச போற டேண்ட்ரஃப் அப்படியே வெள்ளையா தெரியுது, மேலே கொட்டல் இருக்குது, ஸ்கின் எல்லாம் அந்த கொப்பளமா போடுது. கேட்டா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணா நீங்க தலையில டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால தான் அது வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது நானும் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டேன், அது ஒன்றும் போகவே இல்லை. சரிம்மா, ஓகே. டேண்ட்ரஃப் வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா,
வந்து நம்மளுக்கு ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, நம்மளுக்கு அந்த ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து டேண்ட்ரஃப் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு அதிகப்படியாக வேர்க்குது, அழுக்கு சேருது, இல்லை சில பேருக்கு பார்த்தோன்னா பெயின், ஈர் தொல்லை எல்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது, அழுக்கு வந்து நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு அப்படிங்கும் போது ஸோ அந்த ஸ்கேல்ப் ரீஜனில் அந்த அழுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு செடிமெண்ட் ஆகிடும். அப்படியே செடிமெண்ட் ஆகி நம்மளுக்கு ஃப்ளேக்ஸ் மாதிரி வந்து உதிர ஆரம்பிக்கும். ஸோ அதனாலேயும் வந்து நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வந்து வரலாம். ஸோ மெயினாக வந்து நம்மளுக்கு ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரைனஸ் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு இந்த மாதிரி டேண்ட்ரஃப் வருது அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் வந்து பொடுதலைன்னு சொல்லிட்டு இலை கிடைக்கும். ஸோ அது கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி ஸோ அதை வந்து டெய்லி அப்ளை பண்ணிட்டு வாங்க. இப்போ குளிக்கிறீங்க அப்படிங்கும் போது நம்மளுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே ஸோ அந்த ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் 1 ஹவர் விட்டுட்டு நம்ம ஊற விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதை போட்டு தலையை குளிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து இந்த டேண்ட்ரஃப் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ ஹலோ மேம், நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க மேம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி மேம். தங்கமணி என் பேருங்க. ஓகே, உங்க ஏஜ் என்னம்மா? என் ஏஜ் 40 வயசு ஆகுதுங்க மேம். ஓகே, வணக்கம். வயிறு வலிக்கு மேம், அடிவயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கு மேம். வலிச்சுட்டே இருக்கா? எவ்வளோ நாளாக வலிக்குமா? கொஞ்ச நாளாவே ரொம்ப பசங்களும் குழந்தைங்களா இருக்கிறாங்க மேம். நான் வந்து தனியா தான் இருக்கேன் பசங்களை வச்சுட்டு. கம்பெனி வேலைக்கு போறாங்களா, அந்த அடிவேர் மிஷின்ல உட்காந்து தைக்கும் போது கொஞ்ச நாளா தெரிவிக்கலைங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த அடிவேர் ரொம்ப வலிக்குது மேம். ஏதாவது பண்ணிக்கலாங்கிற மாதிரியே தோணுதுங்க மேம். அந்த அளவுக்கு வலி தாங்க முடியல. சரிம்மா, தைக்கவே முடிய மாட்டேங்குதுங்க மேம். நம்ம வந்து வேலை செஞ்சாதான் அந்த வேலை செய்யணும். டெய்லி நைட் 8:30 வரைக்கும் செய்யறோம். நைட் ஷிஃப்ட்டும் பாக்குறோம். அப்ப காலையில பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு ஏதோ இருக்கு, ஒரு நாள் சாப்பிடுறோம், ஒரு நாள் சாப்பிடுறது இல்ல. அப்படியே போய் தைக்கிறதுக்கு போயிடுறாங்களா. அந்த மத்தியானம் லஞ்ச் டைம் வந்து 12:30 மணி பாத்தீங்கன்னா அந்த வயிறு வலி, அப்புறம் வாய் ஸ்மெல் அப்படியே வர ஆரம்பிச்சிருதுங்க மேம். டைம் ஆக ஆக வாய் ஸ்மெல்லும் வருதுங்க மேம். சரிம்மா, ஓகே. ஸோ அதே போல் வீக்கம் ஏதாச்சும் இருக்கா? அடி வயிற்றுல வீக்கம் ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்களா மேம். அந்த அடிவயிறு வலிக்கும் போது மோஷன் உடனே போயிடணுங்க மேம், இல்லைன்னா தாங்க முடிய மாட்டேங்குதுங்க. சரிம்மா, ஓகே. நம்ம வந்து நேரம் தவறி உணவு எடுக்கிறோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரியான செரிமான கோளாறு, இந்த ப்ராப்ளம் எல்லாமே வர ஆரம்பிக்குமா. நம்ம இப்போ வந்து ஃபுட்டு எடுக்கல, இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம வந்து மோஷன் போகுது அப்படிங்கும் போது நம்ம எம்டி ஸ்டொமக்காக இருக்குது அப்படிங்கும் போது நம்ம உணவு வந்து எடுத்துக்கணும். ஸோ எம்டியாகவே இருக்குது, மதியம் வரைக்கும் நம்ம வந்து வயிறு எம்டியாகவே இருக்குது அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபார்மேஷன் வந்து வர ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு வந்து. ஸோ அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அல்சர் ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலேயும் நம்மளுக்கு வந்து வயிறு வந்து வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நேரம் தவறி சாப்பிட்றத நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டுக்கோங்க. காலையிலையா நம்ம வந்து 8 மணிக்குள்ளே சாப்பிட்டுக்கோங்க. ஸோ அதே போல் மதியம் பார்த்தோம் அப்படிங்கும் போது 1 மணிக்குள்ளே நம்மளோட உணவு முடிக்கணும். அதே போல் நைட்டும் வந்து 8 மணிக்குள்ளே நம்மளோட உணவு முடிச்சிருக்கணும். நேரம் தவறி சாப்பிட்றோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக வந்து செரிமான கோளாறு ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிச்சிடும். டைஜஷன் சிஸ்டம் பார்த்தோம் அப்படிங்கும் போது டோட்டலாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். உணவு அந்த கரெக்ட் டைமுக்கு போடலை அப்படிங்கும் போது அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த அமிலம் வந்து கேஸாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்புறம் என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்கின்ஸ் எல்லாத்தையுமே வந்து எரோட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டுட்டு வாங்க. காரம் நிறையா சேர்த்துக்காதீங்க. ஸோ அதே போல் திருப்பூரில் கூட நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குமா, நேராக அங்கே போய் பரிசோதனை பண்ணிக்கலாம். நம்ம மருந்துகள் எல்லாமே வந்து மூலிகை மருந்துகள் தான், எந்தவித சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிறது கூப்பிடுறீங்க? சுமதி, மதுரையில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? என் பையன். ஓகேம்மா, உங்க மகனுடைய வயது என்ன? வயசு 7 ஆகுது. ஓகே. அதாவது சாப்பாடு கொடுத்தோம்னா அவன் வந்து வாமிட் எடுத்துறாரு. ஒரு இருமல் வரும், இருமல் வந்து தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருப்பாரு, அதோட வாமிட் பண்ணிடுவாரு. ஓகேம்மா, சளி ஏதாச்சும் இருக்கா? சளி சமீபத்துல பிடிச்சிச்சா? சளிலாம் இல்ல மேம். டாக்டரை பார்த்தேன். பேண்டசோல்னு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் எடுத்த வாமிட் வந்து இப்ப வந்து கம்மியாயிடுச்சு. ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை, 10 நாளைக்கு ஒரு தடவை அப்படியே எடுக்கிறாங்க. சரிம்மா, ஓகே. நம்மளுக்கு வயிறில் செரிமான கோளாறு ஏதாச்சும் இருக்குது அப்படிங்கும் போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா.
பரிசோதனை பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கான மூலிகை மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. பயப்பட தேவையில்ல, நேரா வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? விஜயலட்சுமி மேடம் என் பேரு. Okay. தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம். இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான் மேடம். உங்களோட ஏஜ் என்ன? 35 மேடம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். 4 மாசமா மூட்டெல்லாம் வலியா இருக்கு மேடம். ஓகே, எல்லா ஜாயின்ஸுமே வலிக்குதா? எல்லா ஜாயின்ட்ல மூட்டு மட்டும் வலியா இருக்கு மேடம். கால் இடுப்புல இருந்து கால் வரையும் ஃபுல்லா வலியா இருக்கு மேடம். ஒரு கால் மட்டும். ஓகே, ஒரு கால் மட்டும் வலிக்குது. முழங்கால் மூட்டு வலிக்குதா? அப்படிலாம் இல்ல மேடம். ஓகே, எல்லா ஜாயின்ஸும் வலிக்குது. ஆமாங்க மேடம். சரி, ஓகேம்மா. வீக்கம் ஏதாச்சும் இருக்கா? முட்டுக்கு கீழே மட்டும்தான் மேடம். கீழே வீக்கமா இருக்கு லைட்டா. சரி, ஓகே. ஏதாச்சும் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா? இல்ல மேடம், அதெல்லாம் எதுவும் இல்ல. சரி, ஓகேம்மா. நம்மளுக்கு மூட்டுக்கு மூட்டு வலி இருக்குது, ஸோ அதே போல் வீக்கமும் ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது முடக்குவாதம் இருக்கவும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு எல்லா ஜாயின்ஸுமே, பெரிய ஜாயிண்ட்லேருந்து சின்ன ஜாயிண்ட் வரைக்குமே வந்து வலிக்க ஆரம்பிக்கும். எல்லா மூட்டுகளுமே நம்ம உடம்புல உள்ள எல்லா ஜாயின்ஸுமே பார்த்தோன்னா எல்போ ஜாயிண்ட் ஆகட்டும், அதே போல் நீ ஜாயிண்ட் ஆகட்டும், ஹிப் ஜாயிண்ட் ஆகட்டும், ஆங்கிள் ஜாயிண்ட் ஆகட்டும், ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் நாள் போக போக பார்த்தோம் அப்படிங்கும்போது அந்த சின்ன ஜாயிண்ட்டும் நம்மளுக்கு ஃபிங்கரில் உள்ள ஜாயின்ட்ஸும் வந்து வலிக்க ஆரம்பிக்கும். வலிச்சுட்டு நம்மளுக்கு வீக்கம் வந்து அடுத்தது பார்த்தோம் அப்படிங்கும்போது வீக்கம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ முடக்குவாதம் இருந்துச்சு அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு எல்லா ஜாயின்ஸுமே வந்து வலிக்க ஆரம்பிக்கும். ஒரு வாட்டி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. ஆர்ஏ ஃபேக்டர் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதே போல் சிஆர்பி, சி ரியாக்டிவ் லெவல் ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து நீங்கள் நேர ஆர்ஜிஆர் ரெபல் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. முதல்ல ஆரம்ப கட்டத்திலே நம்மளுக்கு இப்போ முடக்குவாதம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஆரம்ப கட்டத்திலே வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அது முழுமையாகவே வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஆர்ஏ ஃபேக்டர் பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஆரம்ப கட்டத்திலே ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படிங்கும்போது சீக்கிரமாக சரியாக ஆரம்பிச்சிடும். இல்லை நம்ம விட்டுக்கிட்டே இருக்கோம், வெறும் பெயின் கில்லர்ஸ் மட்டும் எடுக்கிறோம், நம்மளுக்கு அந்த வலிக்காக பெயின் கில்லர்ஸ் மட்டும் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அன்னைக்கு மட்டும்தான் அந்த வலி வந்து சரியாக ஆரம்பிக்கும். திரும்பி பார்த்தோம் அப்படிங்கும்போது அந்த வலிகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதே போல் உள்ளக்கையும் வந்து நம்மளுக்கு ஆர்ஏ ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து போக ஆரம்பிக்கும். ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு நம்ம வந்து வலி இருக்கும், அடுத்தது வந்து வீக்கம் வர ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படிங்கும்போது ஸ்டிஃப்னஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். முடக்குவாதத்தில் இன்னொரு சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஸ்டிஃப்னஸ் வந்து ஹெவியாக வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆரம்ப கட்டத்திலே நம்மளுக்கு அதை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது முழுமையாகவே சரியாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ரெபல் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. நம்ம ஹாஸ்பிட்டலில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியான வசதிகள் இருக்குது. முடக்குவாதம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து வர்மா சிகிச்சை, பஞ்சகர்மா தெரப்பி இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு வருவோம். ஸோ உள்ளக்கையும் பார்த்தோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு பரிசோதனை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது முழுமையாகவே அந்த ப்ராப்ளம் சரியாக ஆரம்பிச்சிடும். நேராக வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் திவ்யாங்க மேம். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சொரியாசிஸ்னால ஒரு 1 இயராகவே கொஞ்சம் பாதிப்பாக இருக்காங்க. ஓகே. ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஒரு 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க மேம். ஓகேப்பா. இந்த மேல உள்ள இந்த செதிலாக கொட்டி அது வருது இல்லைங்கம்மா, அது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே. ஆனால் அந்த பிளாக் ஆகுது, தலையில் உள்ள பொடுகு கூட்டுறது அது இன்னும் குறையவே இல்லைங்க மேம். சரிம்மா, ஓகே. இன்னும் படைகள் இருக்கா? இருக்குதுங்க மேம். அது மாறவே மாட்டேங்குதுங்க மேம். ஆயில் கொடுத்தாங்க ஒரு ஆள், அது தேய்ச்சுமே மாறலைங்க மேம். அரிப்பு இருக்காம்மா? அரிப்பு இல்லைங்க மேம், அரிப்பு கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சரிம்மா, ஓகே. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வெட்பாலை இலைகள் வந்து கிடைக்கணும். நாட்டு மருந்து கடையில் நம்மளுக்கு வெட்பாலை இலைகள் கிடைக்கும். ஸோ அது கிடச்சிச்சு அப்படிங்கும்போது நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிட்டு அதை வந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து குறைய ஆரம்பிச்சிடுமா. பயப்பட தேவையில்லைம்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால்.
ஓகே, அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணும்போது இணைப்பில் காத்திருந்து உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக அலர்ஜி ஏற்படுது, ஒரு சொரியாசிஸ்க்கான அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய முதல் கேள்வி, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கா, இல்லைன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவா, இது பூச்சி கடிச்சிச்சான்ற ஒரு பயம் தான் இருக்கும். இது மாதிரியான சிம்டம்ஸை தாண்டி வேறு என்ன சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா சொரியாசிஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம்? சொரியாசிஸ் சொல்லும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மெயின் சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரிகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கின்ல தான் வந்து தெரிய ஆரம்பிக்கும். சொரியாசிஸ் அப்படிங்கும் போது நம்மளுக்கு உள்ளக்க வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ ஆனால் வந்து அதோட சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து ஸ்கின்ல தான் பேச்சஸ் மாதிரி வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அது தொடர்ந்து தான் நம்மளுக்கு வந்து சில பேருக்கு அரிப்பு இருக்கும், சில பேருக்கு அரிப்புகள் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம படிப்படியாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பேச்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் நம்மளுக்கு ஃபுல் ஸ்கின்னையும் வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. ஸோ பேச்சஸ் வரும்போது சின்னதாக தான் நம்மளுக்கு குரு சைஸில் சின்னதாக தான் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை தாண்டி போக போக அதை அப்படியே பெருசாகி அதோட மார்ஜின்ஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகி நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த தோல் வந்து உரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த தோல் நிறைய பேருக்கு எனக்கு வந்து பொடுகு மாதிரி கொட்டுது, தேய்ச்சோன்னா பவுட்ரு மாதிரி சாம்பல் மாதிரி எனக்கு கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்ம ஸ்கின்ல வந்து செல்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாயிட்டே போகுது. அப்படிங்கும் போது தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். இதனால நம்மளுக்கு கம்மியாயிட்டே போகுது அப்படிங்கும் போது இந்த சொரியாசிஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா செல்ஸ் வந்து நம்மளுக்கு அப்படியே டெத் ஆகிட்டே இருக்கும். டெத் ஆகுது அப்படிங்கும் போது அந்த செல்களோட எண்ணிக்கை கம்மியாகுது அப்படிங்கும் போது ஸோ அப்போ தான் வந்து அந்த தோல் உதிர்தல் வந்து நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அப்படியே வந்து ஸ்கேல்ஸ் மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த தோல் வந்து உறிஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம நார்மல் பர்சன் பார்த்தோம் அப்படிங்கும் போது இந்த தோலோட ஸ்கின்னோட மாற்றம் பார்த்தோம் அப்படிங்கும் போது என்றைக்கோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற மாற்றங்கள் பார்த்தோம் அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா அந்த சொரியாசிஸ் பேஷண்ட்டை டெய்லியுமே அன்னன்னைக்குமே வந்து ஸோ அந்த ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். அந்த ஸ்கின்ல வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு நம்மளுக்கு வந்து அந்த தோல் உதிர்தல் வந்து நடந்து ஷெட்டிங் ஆகிட்டே இருக்கும். அந்த ஸ்கின் வந்து திரும்பி திரும்பி ஷெட்டிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது டெய்லியுமே தோல் வந்து உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு வந்து டேண்ட்ரஃப் மாதிரி வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது, மீன் செதில் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கின் பார்த்தோம் அப்படிங்கும்போது நல்லா பீல் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஸ்கின்ஸில் உள்ள எல்லா செல்ஸும் வந்து டெத் ஆகுது, நம்மளுக்கு கம்மியாகுது அப்படிங்கும் போது தான் ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படிங்கும் போது சீக்கிரமாகவே வந்து சரியாகும். நிறைய பேர் என்னென்னா வெறும் ஆயின்மெண்ட் மாற்றி மாற்றி பார்க்குறது, லோஷன்ஸ் மாற்றி மாற்றி பார்க்குறது, ஸோ அந்த மாதிரி மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ஒன்று மாற்றும் போது ஸோ அந்த ஸ்கின்ல நம்மளுக்கு ரியாக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கும் போது இன்னும் வந்து நம்மளுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். சொரியாசிஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏதாச்சும் வந்து அலர்ஜி ஆகுது, இல்லை வந்து நம்ம அரிச்சிட்டோம், ஏதாச்சும் புண்ணு மாதிரி வந்துடுது, இல்லை வந்து கெமிக்கல்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது இன்னும் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு லைட்டாக அரிச்சா கூட சில பேருக்கு அந்த புண்ணு இருந்த இடத்துலேருந்து புது பேச்சஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பேச்சஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அரிப்பு இருக்குது அப்படிங்கும் போது ஸோ அதுக்கான நம்ம மெடிசன்ஸ் எடுத்து கம்மி பண்ணிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா வந்து நைட் நேரத்தில் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கும் போது நல்லா அரிச்சு விட்டுருவாங்க. ஸோ அதனாலேயும் நம்மளுக்கு பேச்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே மேம், இந்த 1 ஹவர்க்குள்ள ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க. நன்றி. நன்றி. ஸோ நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.